காலை வணக்கம் உறவுகளே. இது பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸ் எபிசோட் 4ல் இன்றைக்கி ராகி இட்லி கார சட்னி. 1½ கப்பு நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் 1½ கப்பு ராகி அரிசினா அதே கப்பில் 3/4 அழாக்கு ப்ரௌன் அரிசி, அதே கப்பில் 1/2 அழாக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். இது நல்லா ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை பாருங்கள், நைட்டு அரைச்சி வச்சேன் எந்த அளவுக்கு மாவு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ ராகி இட்லி ரெடி ஆகிடுச்சி. மாவு கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஸோ இதுக்கு நம்மளுக்கு கார சட்னி தான் நல்லாயிருக்கும். மற்ற தேங்காய் சட்னி, புதினா சட்னி எல்லாம் நல்லா இருக்காது. வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா காரமாக சட்னி வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நான் கார சட்னி ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸில் ராகி இட்லி காரி சட்னி தான் கொடுக்க போகிறேன். ரொம்ப ஹெல்தி. பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ராகி கஞ்சியாக கொடுக்க பார்ப்பாங்க, சாப்பிட யோசித்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இட்லியாக செஞ்சு கொடுங்க. நைட்டு அரைச்சி வச்சுட்டு காலைல தோசை இட்லியாக ஊற்றி கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு ராகி அவ்வளோ ஹெல்தி குழந்தைங்களுக்கு. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸில் உங்களுக்கு நான் ராகி இட்லியும் கார சட்னியும் ரெடி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். கார சட்னி வெறும் வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, புளி, உப்பு இதுதான் கார சட்னிக்கு தேவை. இந்த மாதிரி இந்த 5 ஐட்டம் மட்டும் போட்டு நீங்கள் கார சட்னி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸ் எபிசோட் 4ல் ராகி இட்லி கார சட்னி தான் இன்றைக்கி நம்மளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாலும் லைக் பண்ணிட்டு போங்க. மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், மற்றவங்களுக்கு பிடிக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸ் எபிசோட் 4ல் ராகி இட்லி கார சட்னி. இன்றைக்கி ஈவினிங் நம்மளோட சேனலில் ஒரு vlog மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். vlog மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.